மனித முகங்களை காண முடியாததால் சோகத்தில் வாடிய சூரிய மீன் மீண்டும் புத்துணர்வு பெற வைத்த வினோத யோசனை. ஜப்பான்ல இருக்கிற ஒரு அக்வாரியத்தை ரெனோவேட் பண்றதுக்காக டெம்பரரியா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே இருந்த ஒரு சூரிய மீனுக்கு அது பெரும் சோகத்தை ஏற்படுத்திடுச்சு. வழக்கம் போல மனிதர்களோட முகத்தையோ அல்லது பார்வையாளர்களை பார்க்க முடியாததுதான் காரணம். இப்போது அந்த மீனுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில வழக்கத்துக்கு மாறான ஒரு புதிய ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அக்வாரியம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சூரிய மீன் தன்னோட உணவான ஜெல்லி ஃபிஷ்ஷை சாப்பிடாம நிறுத்திடுச்சு. அத்தோட தன்னோட உடலை தொட்டியில தேய்ச்சிக்க தொடங்கிடுச்சு. இந்த சன்ஃபிஷ் இப்படி வினோதமாக பிஹேவ் பண்றதுக்கு என்ன ரீசன் இருக்கும்னு யோசிச்சாங்க. அக்வாரியம் ஸ்டாஃப் சில பேர் பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷனா இருக்கும்னு சொன்னாங்க. சில பேர் டைஜஸ்டிவ் ப்ராப்ளமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. ஆனா மற்றொரு ஸ்டாஃப் விசிட்டர்ஸ் யாரும் வராததுனால தனிமையை உணர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார். இந்த சன்ஃபிஷ் 80 சென்டிமீட்டர்ஸ் லென்த்தும் அப்ராக்சிமேட்லி 30 கிலோகிராம் எடையும் கொண்டது. டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் செய்யக்கூடிய இந்த சன்ஃபிஷ் ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த அக்வாரியத்துக்கு கொண்டு வரப்பட்டதாக சொன்னார். விசிட்டர்ஸ் யாராச்சும் தொட்டியை நெருங்கி வந்தால் இந்த மீன் அவங்கள நோக்கி ஸ்விம் பண்ணி பக்கத்தில் போகும் அப்படின்னு அவர் சொன்னார். அதற்கு அவங்க வினோதமாக என்ன செஞ்சாங்கன்னா, யூனிஃபார்மோட மனிதர்களோட முகத்தை கார்ட்போர்டில் கட் அவுட் மாதிரி செஞ்சு யூனிஃபார்ம் மாட்டி அந்த தொட்டிக்கு முன்னாடி நிப்பாட்டினாங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அந்த மீனோட உடல்நிலை தேறியதாகவும் தொட்டியில் சில செய்கைகள் மூலம் அது தன்னோட உற்சாகத்தை வெளிப்படுத்தியதாகவும் அந்த ஸ்டாஃப் சொன்னார். ஜப்பானில் உள்ள அக்வாரியங்களில் இது மாதிரி தங்களோட பராமரிப்பில் இருக்கிற உயிரினங்களை மகிழ்விக்க புதுமையான தீர்வுகளை அவங்க இதுதான் முதல் முறைன்னு இல்லை, பல முறை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சோஷியல் மீடியாவில் இந்த தகவல் பரவுனதுனால மக்களோட ஆதரவு பெருகிட்டு வருது. சிலர் இதற்கு முன்னாடி இந்த அக்வாரியத்துக்கு போயிருந்தப்ப இந்த சன்ஃபிஷ்ஷோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க. பலரும் மீண்டும் இந்த அக்வாரியம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் போய் நிச்சயமாக இந்த சன்ஃபிஷ்ஷை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.